எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் நிலைப்பாட்டை வெளியிடுக ரஞ்சித் மத்தோபண்டார எம்பி அரசிடம் வலியுறுத்தி என்பதாகவே இந்த செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்தியாவுடன் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தோபண்டார நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பில் ரஞ்சித் மத்வபண்டார கருத்து வெளியிடும்போது காகிதாதிகளுக்கான குறையிழப்பு பிரேரணை மீதான விவாதம் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே அவரால் இந்த விடயம் எழுப்பப்படுகிறது. அதாவது கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து ஆளுந்தரப்புகளில் பெரும்பாலானோர் இலவச கல்வியின் ஊடாகவே கல்வி கற்றிருக்கிறார்கள், முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். கடந்த கால அரசாங்கங்களுக்கு நாட்டுக்கு ஏதும் செய்யவில்லை என்று குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யுரைக்க வேண்டாம். இலவச கல்வி திட்டத்தில் 41 லட்சம் ரூபாய் 41 லட்சம் மாணவர்கள் உள்ளடங்குகிறார்கள். இவர்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கு மாத்திரம் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. பொருளாதார பாதிப்பின் பின்னர் 56% மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 25% மாணவர்களின் கல்வி கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்கள் மத்தியில் வேறுபாடுகளை தோற்றுவிக்காமல் 41 லட்சம் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க வேண்டும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியம் பற்றி இந்த சபையில் உரையாற்றினார். ஆனால் இந்திய விஜயம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தேர்தல் காலங்களில் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராகவே செயற்பட்டார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் உண்மைத்தன்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த சகல திறந்த வெளிநாட்டு திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நாடு வங்குரோத்து நிலைமை அடைந்துள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும், அதிலிருந்து தப்ப முடியாது என்பதாக ரஞ்சித் மத்தோபண்டார கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் எட்கா ஒப்பந்தம் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். எட்கா ஒப்பந்தம் குறித்து அவர் கருத்து வெளியிடும் போது அதன் மூலமாக இலங்கைக்கு நன்மைகளே அதிகம் கிடைக்க இருப்பதான தகவல்கள் அவரால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவுடன் எட்கா உடன்படிக்கை செய்வது இலங்கைக்கு பாரிய நன்மை என்ற கருத்தாக இது தரப்படுகிறது. இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கும் நாட்டுடன் பொருளாதார தொழில்நுட்ப கூட்டுறவு உடன்படிக்கை, அதாவது எட்கா என்பது பொருளாதார தொழில்நுட்ப கூட்டுறவு உடன்படிக்கை போன்ற ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இது தொடர்பிலான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இந்தியாவுடனான இந்த எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். பொருளாதார வர்த்தக ரீதியான உடன்படிக்கைகள் இலங்கைக்கு பாரிய நன்மை பயக்கும். அதன் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்க வேண்டும். அதனால் இந்தியாவுடனான வர்த்தக உடன்படிக்கையானது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக சிறந்த நன்மை அளிக்கும் என்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு கூறியிருக்கிறார். பத்திரிகை ஆசிரியர்களை நேற்று மத்திய வங்கியில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதன்போது ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது எட்கா உடன்படிக்கை குறித்து பேசப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பாக உங்களது அபிப்பிராயம் என்ன என்ற கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்ட போது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளிக்கிறார். இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கிற நாடு. இந்நிலையில் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சை தீர்மானிக்க வேண்டும், அதில் வகிப்பாகம் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் இந்தியாவுடனான பொருளாதார வர்த்தக உடன்படிக்கையானது எமக்கு நன்மை தருவதாக அமையும். வருடந்தோறும் 7 மற்றும் 8 வீதங்களின் பொருளாதார வளர்ச்சி காணப்படுகிறது. எனவே அதுபோன்ற ஒரு நாடு மிகப்பெரிய சந்தையை கொண்ட நாட்டுடன் நாம் வர்த்தக தொடர்பை ஏற்படுத்துவது சிறந்ததாக அமையும். அதில் எவ்வாறான தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் என்பதை பேசி தீர்மானிக்கலாம். ஆனால் அந்த நாட்டுடனான வர்த்தக உடன்படிக்கை எமக்கு முக்கியமானது. இந்தியா மட்டுமல்ல, ஆசிய பசிபிக் நாடுகளுடன் நாம் அதிக வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வாகன இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை தொடர்பிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மத்திய வங்கியின் ஆளுநர். மத்திய வங்கியில் தற்போது 6.5 பில்லியன் டாலர் கையிருப்பு காணப்படுகிறது. நாணய நிதியத்தின் இலக்கு 5.6 பில்லியன் ஆகும். நாம் அதனை தாண்டிவிட்டோம். விரைவில் சில கொடுப்பனவுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வாறான கொடுப்பனவுகளை செய்த பின்னரும் கூட எமக்கு 5.5 பில்லியன் கையிருப்பு இருக்கும். இந்நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பில் பேசப்படுகிறது. வாகன இறக்குமதியினால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்புக்கு தாக்கம் ஏற்படாது. சந்தை தொகுதியில் உள்ள டொலர்களாகவே அது நடக்கும். ஆனால் வாகன இறக்குமதியினால் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பது தொடர்பில் நாங்கள் பகுப்பாய்வுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கிறோம். அரசாங்கமே தீர்மானம் எடுக்க வேண்டும். வாகன இறக்குமதி முக்கியமாகும். தற்போது நாட்டில் பழைய வாகனங்களே காணப்படுகின்றன. பழைய வாகனங்களை பராமரிப்பதை விட புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது லாபகரமானது. அது மட்டுமன்றி வாகன சந்தை என்பது ஒரு முக்கிய துறை. அதிலும் பல பொருளாதார விடயங்கள் காணப்படுகின்றன. வாகனங்கள் படிப்படியாக இறக்குமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். பொது போக்குவரத்து, வர்த்தக தேவைகள் மற்றும் தனியார் துறை என 3 கட்டங்களில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தை எமது டொலர் கையிருப்பில் ஏற்படுத்தாது. அவ்வாறான சிக்கல் நிலை தோன்றினாலும் நாம் அரசுக்கு அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்.
இதே நேரத்தில் அடுத்த வருடம் புதிய சட்டமூலங்கள் உருவாக்கப்பட உள்ளன என்ற கேள்விக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் பதிலளித்திருக்கிறார். நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இன்னும் பல சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணமாக சொத்து மீட்பு சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக கூறியிருப்பதோடு வாட்ஸ்அப் ஊடாக நிதி மோசடிகள் நடைபெறுகின்றன, இதனை தடுக்க ஒன்றும் செய்யவில்லை என்ற கேள்விக்கு இது தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது நிதி தொடர்பான எழுத்தறிவு மக்களுக்கு அவசியமாகிறது, அதனூடாகவே இவற்றிலிருந்து நாம் வெளிவர முடியும் என்பதாக கூறியிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியும் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் 5.5% பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியும் 5 வீதத்தை தாண்டி வளர்ச்சி பதிவாகும். உலக வங்கி 4.4% பொருளாதார வளர்ச்சி பதிவாகும் என்று கூறியது. ஆனால் அதனை விட அதிகரிக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகள் மறுசிறப்புகளிலேயே தங்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மக்களின் வைப்புகளுக்கான வட்டி குறைவடைவுள்ளதாக கவலை தெரிவிக்கப்படுகிறது என்பதற்கான கேள்விக்கு பதிலளிக்கும் போது, வட்டி வீதங்கள் குறையும் போது வைப்புகளுக்கான வட்டி வருமானம் குறைவடையும். ஆனால் இலங்கையிலேயே மக்கள் வட்டி பணத்தில் வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கிறார்கள். ஏனைய நாடுகளில் வட்டி வீதங்கள் மிகவும் குறைவாகும். எனவே அங்கு பணத்தை வைப்பு செய்து அதில் கிடைக்கும் வட்டி வருமானத்தில் வாழ்வது கடினம். அதனை விட அந்த பணத்தை வேறு வழிகளில் முதலீடு செய்வது உழைக்கலாம். எனினும் இலங்கையில் வட்டி வீதங்கள் அதிகம் என்பதால் வைப்புகளை வைத்து அதில் வரும் வட்டியில் வாழ முயற்சிக்கிறார்கள். எனும் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெறுமதி குறைந்துவிடும் என்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு கருத்துரைத்திருக்கிறார்.